வாழ்க்கையில் எத்தனை கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் தன்னுடைய இலக்கு என்னவோ அதை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அருமையான ராசி அப்படின்னா இந்த மகர ராசி என்பவர்களை சொல்லலாம். எப்போ அவங்களுடைய வெற்றி அந்த கையில் கிடைக்குதோ அப்போ தான் அவங்க ஓய்வாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு ராசி. பொதுவாகவே இந்த மகர ராசி அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவான ராசி, கொஞ்சம் சோம்பேறித்தனமான ராசி, ஒரு இருட்டு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நகருவாங்க. வாழ்க்கையில் டக்குன்னு அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இவங்களை தேடி வராது. கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறக்கூடிய ஒரு ராசி இந்த மகர ராசி. அதனால தான் இந்த ராசியை அந்த ஆமை போன்ற வேகமுடைய ஒரு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. மெதுவாக தான் நகருவாங்க. யார் மனதையும் புண்படுத்த மாட்டாங்க. ரொம்ப தெளிவாக முடிவெடுப்பாங்க. எதையுமே வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. மனதில் கஷ்டம் இருந்தால் கூட அதை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. சரியா, அடுத்த டைம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மனநிலை உடையவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். நல்ல வாக்கு சாதுர்த்தியம் படைத்தவங்க. ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா எப்பாடுபட்டாவது அந்த வாக்கை நிறைவேற்றக்கூடியவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சாதிக்கும் மனப்பான்மை உடையவங்க அப்படின்லாம் கூட இவங்களை சொல்லலாம் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது, எந்த விஷயத்தில் உங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நல்ல ஒரு தெளிவான ஆன்சர் கிடைக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் சரி, கோச்சார ரீதியாக இப்போ எப்படி உங்களுக்கு பலன் இருக்குது, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அல்லது பக்கத்தில் இருக்கிற ஜோதிடர்கிட்ட கூட கேட்டு தெளிவுபடுத்திக்கோங்க. இந்த மகராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்ட கிரக அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப சாதகமான கிரக அமைப்பாக தான் அமைந்திருக்கு. பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதனால் வசதி வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு திருப்தி தர மாதிரி தான் இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எதிரிக்கு கூட உங்ககிட்ட பணிஞ்சு போவாங்க. ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக ஒரு புது வாங்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் வாங்க முடியாமல் அது கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். அடுத்து வாங்கிக்கலாம், அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. இருந்தாலும் சின்னதாக ஏதாவது மருத்துவ செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வசதி வாய்ப்புக்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு சின்ன சின்ன அவப்பேர் ஏற்படுச்சு இல்லையா, அந்த அவப்பேர் இந்த காலகட்டத்தில் விலக ஆரம்பிக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களால சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, அவங்களாம் இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட பணிந்து போவாங்க. அவங்களாம் உங்கள் பேச்சை கேட்டு நடக்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்ட கிரக அமைப்பை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ, எந்த இடத்துல நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிங்களோ அந்த இடத்துலையே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைங்க மூலிமா ஏதாவது தர்ம சங்கடமான ஒரு நிலை வரும். அந்த நிலையை கூட ரொம்ப ஈஸியாக ரொம்ப லேசாக அதை ஹேண்டில் பண்ணி அதை சரி பண்ணிடுவீங்க. அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தந்தை வழி உறவுகளால் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. அவங்க தந்தை வழி உறவுகளால் ஏதாவது மனக்கசப்பு தர மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் அனுசரணையாக இருங்க. இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அடிப்படை தேவைக்கு என்ன தேவையோ அதை இந்த காலகட்டத்தில் வாங்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஒரு சிலர்லாம் நவீன மின்சார பொருள்கள் வாங்குவீங்க. ஒரு சிலர்லாம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள்லாம் வாங்குவீங்க. உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பவர்கள் வள வரப்போறீங்க. குறிப்பாக உங்களுடைய சகோதரியோ அல்லது சகோதரரோ இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். அவங்க மூலியமாக மகிழ்ச்சி தர மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். தாய்மாமன் வகை உறவுகளால் ஏதாவது ஒரு தர்ம சங்கடம் வர மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் வரும். அதெல்லாம் எதிர்கொள்ள வேண்டிய, அதெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்திலையுமே ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க தான் இந்த மகர ராசி என்பவர்கள். நீங்கள் எதிர்பார்த்தபடி இந்த காலகட்டத்தில் அந்த பொறுமையை
கரெக்டாக ஹேண்டில் பண்ணி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. நிறைய சலுகைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கெல்லாம் ரொம்ப நாளாக பதவி உயர்வுக்காக காத்துட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வோ சம்பள உயர்வோ இந்த மாதிரி சின்ன சின்ன சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அலுவலகத்தில் சக ஊழியர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த காலகட்டத்தில் நீங்கள் வர போகிறீங்க. அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. ஆரோக்கிய ரீதியாக சின்ன தொந்தரவு வரும். பெருசாக அதுவும் பாதிப்பு வர மாதிரி பெருசாக நஷ்டம் ஏற்படுற மாதிரி எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் அதிகமான உழைப்பு போடுங்க. உங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு. நல்ல லாபம் கிடைக்கும். பற்று ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மறைமுகமாக நிறைய போட்டிகள் இருக்குது. அந்த போட்டிகளை கூட உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. சக வியாபாரிகள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக நீங்கள் வருவீங்க. சக வியாபாரிகள் கூட உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க. இதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஆலோசனைகளை இந்த காலகட்டத்தில் கேட்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய திறமை உங்களுடைய புத்திசாலித்தனம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய நம்மளுடைய மகர ராசி பெண்களுக்கு கொஞ்சம் சிரமம் தான். மற்றவங்க மத்தியில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இடைஞ்சல்கள் கொஞ்சம் வரும். கொஞ்சம் பெரிதாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னாலும் கூட உறவுகள் மத்தியில் சின்ன சின்ன சங்கடங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அலுவலகத்தில் வேலை சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். மகர ராசி மாணவர்களுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது. இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்திலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதியான சூரியன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் வந்து அமரும்போது மனதுக்குள்ளே ஒரு இனம் புரியாத குழப்பம் இருந்தது இல்லையா, அந்த குழப்பத்துக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். அதனால் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு நிம்மதி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத குழப்பங்கள் இதெல்லாம் சரியாகும். வரவு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. செலவுகளும் கொஞ்சம் வரதான் செய்யும். பெருசாக நஷ்டம் ஏற்படுற மாதிரி கடன் வாங்க மாதிரி ஒரு செலவு வராது அப்படின்னே சொல்லலாம். குடும்ப உறவுகள் உங்ககிட்ட பார்த்திங்கன்னா உங்களை விட்டு பிரிஞ்ச ஒரு உறவு இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் நம்மளுடைய உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். புதிய முயற்சியில் ஈடுபடுறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகுவோடு சேர்ந்து பயணிக்கும் போது சின்ன சின்ன தடைகள் ஏற்படும். நினைத்தது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒவ்வொரு விஷயத்துலேயும் முடிவெடுக்கும் போது இவங்க கரெக்டான நபர் தானா அப்படிங்கிறத அலசி ஆராய்ந்து முடிவெடுங்க. யாரையுமே முழுசாக இந்த காலகட்டத்தில் நம்ப வேண்டாம். அல்லது நம்பினீங்கன்னா கூட ஒரு சில ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய தசாபுத்தி சாதகமாக இருந்தது அப்படின்னா இந்த நிலை கொஞ்சம் மாறும் அப்படின்னே சொல்லலாம். வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். சக பணியாளர்கள் மூலிமா சின்ன சின்ன நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் வரும். ஒரு சிலருக்கு பணி சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அம்மன் வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது திட்டமிட்டு செயல்படுங்க. எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு வெற்றி அமையும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சுகஸ்தானத்தில் செவ்வாயோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய காலகட்டம் இது அப்படிங்கிறதுனால வாக்கு சாதுர்த்தியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. செயல்பாடுகள் எல்லாமே வேகமாக செயல்படுவீங்க. வேலையை கூட திட்டமிட்டு செயல்படுங்க. சில சங்கடங்கள் வராமல் உங்களை பாதுகாக்கலாம். அவசரப்பட்டு நீங்கள் இறங்குற காரியங்கள் உங்களுக்கு பிரச்சனையாக அமையும். ஒரு சிலருக்கு உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனை வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. இது சம்மர் டைம் என்பதனால ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் உங்களுக்கு வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது. எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியசாலியாக ஒரு திறமைசாலியாக ஒரு சக்தி உள்ளவங்களாக நீங்கள் இருப்பீங்க. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். சூரியன் ராகு செவ்வாய் இந்த கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது சின்ன சின்ன சங்கடங்கள் வரும். எதையுமே நிதானமாக கையாளுங்க. பொதுவாக
பொதுவாகவே நீங்கள் ரொம்ப நிதானவங்க தான், ரொம்ப பொறுமைசாலிங்க தான். ஏன்னா நிலராசி. ஆனால் இந்த காலகட்டத்தில் அவசரம் காட்டுவீங்க. அதனால் ஒரு சில வெற்றிகளை தள்ளி போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமைந்துடும். அதனால் முடிந்த அளவுக்கு குடும்ப உறவுங்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து நீங்கள் எடுக்கிற முடிவுகள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இனிமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப அருமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முருகப்பெருமானை வழிபட்டுடுவாங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். அதுவும் செவ்வாய் வெள்ளிக்கிழமை தவறாமல் முருகப்பெருமானுக்கு ஒரு 6 தீபம், அதுவும் வெற்றிலை தீபம் போட்டிங்க அப்படின்னா எதெல்லாம் தடையாக இருக்கோ, எதெல்லாம் பிரச்சனையாக இருக்கோ அதெல்லாம் விலக ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து போகும். உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.